ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சோனியா சார்ல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறுவான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல நான் 200 கிராம் உளுந்து எடுத்து இப்படி ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை கழுவி சுத்தமாக ஊற வச்சிடணும். அடுத்து 1 மணி நேரம் கழித்து நான் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளால் வடை பிடிக்க வராது. கொஞ்சமாக ஊற்றி இப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க. இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். 2 பச்சை மிளகா இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நான் இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இலை அதை நறுக்கி சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள் இப்படி தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி இப்படி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 துண்டு இஞ்சி. இது எல்லாமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. வடையை இப்படி தட்டி போட வேண்டியதான். சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வடையை பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு இப்படி ப்ரௌன் ஆன பிறகு இன்னொரு சைடு அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு அதை பொரிச்சு எடுக்கணும். சிம்மில் வச்சு செய்யும்போது தான் உள்ளே நல்லா வடை வெந்து வரும். ஸோ இப்போ அது 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம இப்படி ஒரு கரண்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். சுவையான மொறு மெதுவடை தயாராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.